அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ இந்த சூனிய திதின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அந்த திதி ரகசியத்தை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். ஒருவர் ஒரு குறிப்பிட்ட திதியில் பிறக்கும்போது அந்த திதியில் குறிப்பிட்ட சில கிரகங்கள் சூனியமடைகின்றன. அதனால் சூனியம் அடைந்த ராசிகள் எந்த கிரகம் அமைந்தாலும் அது சூனியகிரகமாக பலனற்றதாகிவிடும். அதேபோல் சூனியம் பெற்ற கிரகமும் நல்ல பலன் அளிக்காது. அதன் திசை புத்தி அந்தரத்திலும் பலன் அளிக்காது. ஆனால் அமாவாசை பௌர்ணமி திதிகளில் எந்த ஒரு ராசியிலும் சூனியம் அடைவதில்லை, கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அமாவாசை பௌர்ணமி பிறந்தவங்களுக்கு சூனிய ராசிகள்னு சொல்லி எதுவும் கிடையாது, சூனிய திதின்னு கருத்தில் கொள்ளுங்கள். அமாவாசை என்றும் பௌர்ணமி என்றும் பிறந்தவர்களுக்கு திதி சூனியம் இல்லை. மீதமுள்ள 14 திதிகளில் சூனியம் பெறும் ராசிகளும் கிரகத்தையும் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ பிரதம திதினா சூனிய மகரம் துலாம், அதிபதிங்க பார்த்தீங்கன்னா சனி சுக்கிரன். தூதிகை திதினா தனுசு மீனம், அதிபதி குரு. திருதிகை திதினா மகரம் சிம்மம், அதிபதி சனி சுக்கிரன். சதுர்த்தி திதினா கும்பம் ரிஷமம், புதன் அதிபதி. பஞ்சம திதினா மிதுனம் கன்னி, அதிபதிகள் செவ்வாய் சூரியன். சஷ்டி திதினா மேசம் சிம்மம், அதிபதி குரு சந்திரன். சஷ்டம திதினா தனுசு கடகம், அதிபதி குரு சந்திரன். அஷ்டம திதினா மிதுன கன்னி, அதிபதி சூரியன் செவ்வாய். நவம திதினா சிம்மம் விருச்சிகம், அதிபதி சூரியன் செவ்வாய். தசமினா தனுசு மீனம், அதிபதி குரு. ஏகாதசி திதினா மகரம் துலாம், அதிபதி சனி சுக்கிரன். துவாதசினா ரிஷமம் சிம்மம், அதிபதி சுக்கிரன் சூரியன். திரியோதசினா மிதுனம் கன்னி, அதிபதி புதன். சதுர்த்தி திதினா தனுசு மீனம், அதிபதி புதன் குரன், அதாவது புதன் குரு. இதெல்லாம் இந்தந்த திதிக்கு சூனியமாகும் ராசிகள். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.